பஸ்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த டீம் வந்துட்டு இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போடுங்க ரோஸ்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், ஃபயர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். அது மாதிரி வந்துட்டு இங்கிட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு இங்கிட்டு கேர்ள்ஸ்ல போடுங்க, கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பாய்ஸ்ல போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தேன். நான் என் வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அப்பதான் உங்களுக்கு டிஆர்பி வரும், நீங்க பாய்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட், சொல்ல போனா அவங்க எல்லாம் என்னத்துக்கு தான் இருக்காங்கன்னே தெரியல. அவங்க வந்துட்டு எது பண்ணாலும் ஓகே கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு டிஆர்பி ஏத்தணும்னா அதை மாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நான் சொன்னது உங்களுக்கு கேட்டு சொல்லி பிக் பாஸ் கேட்டுருச்சு, பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கு கேட்டுருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு எபிசோட் சண்டே எபிசோட் வந்து ஃபுல் டீட்டெயிலா இப்போ பார்க்கணும். அண்ட் அது பார்க்கணும் நம்ம சேனல் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க வீடியோ போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 பேர் வீடியோ பாக்குறீங்க, அண்ட் அந்த ஒரு 20 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணி அண்ட் அந்த ஒரு லைக் பண்ணினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்டிங் இருக்குது, சீட்டிங் இருக்குது, பெரிய பூகம்பமும் இருக்குது, அண்ட் எவிக்ஷனும் இருக்குது. அது என்ன டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, காலைல இருந்து ப்ரோமோ பாத்துக்கலாம், ஒரு 2 ப்ரோமோ பெரிய பிரிச்சுட்டாங்க. நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பயங்கர அடி. இன்னைக்கு சத்தியமா எந்திரிப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. அடுத்த நாள் வந்து இவங்க எந்திரிப்பாங்களா இல்ல முத்துக்குமார் வந்துட்டு எந்திரிப்பாங்களா இல்ல வந்துட்டு அப்படியே அமைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், முத்துக்குமார் மாதிரி அடிச்சோன்னு அவங்க வந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல, ஓகே நல்ல பிளேயர், நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க, நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனா அடிச்சுட்டு விஜய் சேகர் சார் போட்டு அடிச்சு கீழே உட்காந்துறாங்கன்னா அவங்க தான் சொல்லி முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராது, கண்டென்ட் வராது, எதுவுமே வராது, டிசர்வ் ஆயிட்டானா. ஆனா முத்துக்குமார் மாதிரி அடி வாங்கிட்டோம், இதுக்கு மேல என்னடா பண்ணும், இதுக்கு மேல வந்து என்ன யோசிக்கணும், இதுக்கு மேல எப்படி நம்ம கண்டென்ட் கொடுக்கும், இதுக்கு மேல எப்படி அந்த ரூல்ஸ் அந்த ஒரு கேமை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு உட்காந்துதா ஓகே. இனிமே வந்துட்டு நானும் இதுலயும் தலையிட மாட்டேன், நானும் வந்துட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா மட்டும் உட்காந்துட்டானா அதோ கதிதான். பிஆர் டீம்ல பணம் வேஸ்ட் தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்டிங் பயங்கரமான ரோஸ்டிங் வந்து சௌந்தர்யாவுக்கு அண்ட் ஜாக்லினுக்கு வந்து அந்த ஒரு தீபக் மேட் வச்சு அந்த ஒரு இது நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாரல் டீச்சர் வந்துட்டு மாரல் டீச்சர் அந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு. அது வந்து ரோஸ்டிங் வந்து யாருக்கு ரோஸ்டிங் பாத்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அண்ட் தீபக் அந்த ஒரு டாபிக்ல வந்து அவங்க 2 பேருக்கு சம ரோஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க்ல வந்து சௌந்தர்யாக்கு மறுபடியும் ரோஸ்டிங் வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு எப்படின்னா ஃபேஸ் ரியாக்ஷன் அதை வச்சு ஒரு ரோஸ்டிங் வந்து சௌந்தர்யா இருக்குது. நீங்க அடியில் வந்து தாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சு நான் கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இது மாதிரி வந்துட்டு பயங்கரமான அடி வாங்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. எங்கடா இது எந்திரிக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நான் யார் எதிர்பார்க்கிறேன் இல்லை நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா முத்துக்குமார் வந்து எந்திரிச்சு போயிட்டானா அவங்களுக்கு வந்து கேம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கேம் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனா வந்து வேஸ்ட் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரோஸ்டிங் வந்துட்டு சாச்சனா கொடுக்கணும், ஓகேங்களா, சாச்சனா கொடுத்துருக்கணும். பட் அங்க கொடுக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பெட்ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு அந்த சௌந்தர்யா வச்சு மாக்கிங் நம்ம ஜெஃப்ரி பண்ணிட்டு இருந்தால அதை வச்சு வந்துட்டு அங்க போய் பெட்ரூம்குள்ள போறது வந்துட்டு போய் உட்காந்து வந்துட்டு அதுக்கு ஒண்ணு, ஓகேங்களா, அதுக்கு ஒரு ரூல் பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அரிசி அந்த மேட்டர் வந்துட்டு அதை எடுத்து மாத்தி வச்சிருந்தாங்களா, ஓகேங்களா, அரிசி எடுத்து இதுல போட்டு மாத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ரூல் பிரேக் வந்துட்டு 2 பண்ணியிருந்தாங்க. பண்ணதுக்கு வந்து நான் அது வந்து ரோஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அண்ட் கருணையின் அடிப்படையில் அங்க வந்து ரோஸ்டிங் இல்ல. ஏன்னா விஜய் சேகர் சார் வந்து சாச்சனா ரோஸ்டிங் பண்ணுவாரு. இப்ப நான் என்னமா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டா தானே ரொம்ப இருக்கு, நல்லா சாப்பிட்டு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி ரோஸ்டிங் பண்ண வச்சு அங்க சௌந்தர்யாக்கு அந்த ரோஸ்டிங் தான் ரூல் பிரேக் பண்ணவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து சாச்சனா வந்து சின்ன ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் சேவ் பண்றாங்க, ஓகேங்களா, ஒன்னு சேவ் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணும்போது வந்து எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து சேவ்டு. அண்ட் ஒரே ஒரு ஆள் மட்டும் சேவ்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்துட்டு புதுசா வந்து எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுவாரு, இப்படி உட்காருங்க, அடுத்த விளம்பரம் வருது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காருங்க, நீங்க 2 பேர் சேவ்டு, அது மாதிரி வந்துட்டு அப்படி போயிட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு எல்லாருமே சேவ்டு. ஆனா ஒரே ஒரு ஆள் வந்துட்டு எவிக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அந்த ஒரு ஆள் வந்து டைரக்டா வந்து இந்த சொல்லிடுறாரு, ஓகேங்களா, யாருமே சேவ் பண்ணாம டைரக்டா அப்படியே சொல்லிடுறாரு, நீங்க ரியா எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைமை வந்துட்டு செம்மையா வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குறாப்ல. நெக்ஸ்ட் வந்து இதுல முக்கியமான மேட்டர் இதுதான், ஓகேங்களா, முக்கியமான மேட்டர் வந்து ஃபைனலி ஃபுல் டீம் ஸ்வாப்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போடுறாரு தலைவன் எண்ட்ல. அண்ட் ஃபுல் டீம் ஸ்வாப்டு அப்படிங்கிற போடும்போது எங்கிட்டு போயிடணும். இதுல நிறைய ட்விஸ்ட் நடக்கும். அண்ட் அதை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன், என்ன ட்விஸ்ட் நடக்கணும், என்ன ட்விஸ்ட் நீங்க கேஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன். அண்ட் அது பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து செம்ம டிஆர்பி ஏறும் எனக்கு வந்து. இனிமே வந்து நிறைய பயங்கரமான ஒரு ஃபைட்டிங்கா இருக்கட்டும், பயங்கரமான சண்டை இருக்கட்டும், இவங்க இனிமே எப்படி டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். அண்ட் புதுசா வந்து ரூல்லாம் வந்து எழுத போறாங்க, புதுசா பாய்ஸ் டீம் ரூல் எழுத போறாங்க, கேர்ள்ஸ் டீம் ரூல் எழுத போறாங்க. அண்ட் அந்த ரூல் வந்து பயங்கரமா இருக்கும்னு எனக்கு நம்புறேன். என்ன பாத்தீங்கன்னா, யோசிச்சு அவங்க பயங்கரமா அந்த ஒரு ரூல் எழுதிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கும் கேர்ள்ஸுக்கு. அண்ட் இன்னும் ஆன் ஃபயரா வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து ஃபயரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வாப்பை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.